ஏழை பணக்காரன் ஜாதி வயது இந்த மாதிரி எந்த பாகுபாடுமே இல்லாம இன்னைக்கு எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ். இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்ங்கிறது எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் வர்றதுதான். அதாவது அது பேரண்ட்ஸ் அண்ட் குழந்தைகளுக்குள்ளதா இருக்கலாம், இல்ல ஒரு சிப்ளிங்ஸ்குள்ளதா இருக்கலாம், இல்ல கணவன் மனைவிக்குள்ள இருக்கலாம், இல்ல நண்பர்களுக்குள்ள இருக்கலாம். இப்படி எல்லா உறவுகளையும் பிரச்சனைகள் அப்படின்னு வர்றதுக்கு அடிப்படை காரணமா இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள், பிரச்சனை வர்றதுக்கு மட்டும் இல்ல எல்லா உறவுகளுக்கும் அடிப்படையான ரெண்டு விஷயங்கள் இருக்கு. அதாவது நம்பிக்கையும் புரிதலும் அப்படிங்கிறது தான். இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ஒருத்தங்களை முழுசா புரிஞ்சுட்டோம்னா அவங்க மேல தானா அந்த நம்பிக்கை வந்துடும். பட் இன்னைக்கு நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல ஒருத்தங்களை பத்தி நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல. பட் அந்த புரிஞ்சிக்க முடியலைனாலும் அவங்க மேல நம்பிக்கையை வைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அந்த நம்பிக்கையை வைக்க முடியாம தான் இன்னைக்கு பல உறவுகளையும் பிரச்சனை வருது. இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத தான் மகாபாரதத்துல ஒரு அழகான கதை மூலமா உணர்த்தக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நீங்க வீடியோக்குள்ள போலாம். மகாபாரதத்துல அர்ஜுனன் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அர்ஜுனன் எப்பேற்பட்ட வீரன் அப்படிங்கிறதும் தெரியும். அந்த அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக சாரதியாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருந்தாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த அர்ஜுனனுக்கு சமமான வீரனாக மகாபாரதத்துல நாம அறியப்படக்கூடியது இந்த கர்ணன். இந்த அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் தேரோட்டியாக சாரதியாக இருந்த மாதிரி கர்ணனுக்கும் ஒரு தேரோட்டி இருந்தார், சல்லியன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஒரு குறுநில மன்னன். அந்த குறுநில மன்னன் கிருஷ்ணனுக்கும் சொந்தக்காரன். அந்த கிருஷ்ணனுடைய உத்தரவின் பேர்ல தான் அந்த சல்லியன் கர்ணனுக்கு தேரோட்டி ஆனதாகவும் சொல்லப்படுது. அந்த சல்லியனும் ஒரு குறுநில மன்னன். அவனும் ஒரு போர்ல ஒரு சிறந்த ஒரு வீரர், போர்ல ஒரு சிறந்த ஒரு வீரன் தான். அவன் கர்ணனுக்கு தேரோட்டியா வர்றான். அந்த கர்ணனுடைய கதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கர்ணன் போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அவனுடைய தாய் குந்தி தேவி அவர்கிட்ட 2 வரம் வாங்கிடுறாரு. முதல்ல அந்த பிரம்மாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல பயன்படுத்த கூடாது அப்படிங்கிறது. இரண்டாவது, அர்ஜுனனை தவிர வேற யாரையும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றது. இது ரெண்டையுமே கர்ணன் இது ரெண்டுமே என்னுடைய வீரத்துக்கு இழுக்கானது. ஒரு அஸ்திரத்தை ஒரு வீரன் ஒரு முறைக்கு மேல பயன்படுத்தினா அது அவன் வீரன் இல்லைங்கிறது அர்த்தமாயிடும். அதனால நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் பிரம்மாஸ்திரத்தை நான் ஒரு முறைக்கு மேல பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது, அர்ஜுனனை தவிர பஞ்ச பாண்டவர்கள் வேற யாரையும் கர்ணன் கொல்லக்கூடாது அப்படின்னு குந்தி தேவி கேட்ட வரத்துக்கும் கர்ணன் கொடுத்த பதில், அர்ஜுனன் மட்டுமே இந்த பஞ்ச பாண்டவர்களை எனக்கு நிகரான வீரன், மத்த யார் பீமனோ இல்ல தர்மரோ எனக்கு நிகரான வீரர்கள் இல்லை, எனக்கு நிகரான ஒரு வீரரை வீழ்த்துறது அப்படிங்கிறது என்னுடைய வீரத்துக்கு இழுக்கு, அதனால நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு இந்த 2 வரத்தையும் குந்தி தேவி கிட்ட கொடுத்துட்டு தான் கர்ணன் போர்க்களத்துக்கே வர்றாரு. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அந்த சல்லியனுக்கு, கர்ணனுடைய தேரோட்டியான சல்லியனுக்கு இது தெரியாது. இது தெரியாம இந்த சல்லியன் கர்ணனுக்கு தேரோட்டியாக முதல் நாள் யுத்தத்துல கர்ணன் கலந்துக்க வர்றப்போ யுத்த களத்துக்குள்ள நுழையும் போதே யுதிஷ்டன் தர்மர் அங்க தனியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத சல்லியன் பார்த்துட்டு கர்ணனுக்கு ஆலோசனை கொடுக்கற. இந்த பாரு, அங்க பாரு, யுதிஷ்டன் தனியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, நீ அவர் பக்கத்துலதான் இருக்க, நீ இப்ப அவரு கூட போய் சண்டை போட்டு அவரை கொன்னுட்டேன்னா பாண்டவர்கள் நிலை குலைஞ்சு போயிடுவாங்க. இந்த யுத்தம் உடனடியா முடிஞ்சிடும். மற்ற தம்பிகள் என்னதான் வீரர்களா இருந்தாலும் அண்ணன் இறந்த துக்கத்துல அவங்க போர்ல அவங்களுக்கு ஒரு தொய்வு ஏற்படும். அதனால இந்த யுத்தம் சீக்கிரமே முடிஞ்சிடும், நீ தர்மரை இப்பவே கொன்னுடு அப்படின்னு சொல்லி அந்த சல்லியன் சொல்றான். அதுக்கு சல்லியன் தன்னுடைய தாய் கிட்ட சொன்ன அதே பதில சொல்றான், எனக்கு நிகரான வீரன் அர்ஜுனன் தான், எனக்கு நிகரில்லாத ஒருத்தரை சண்டை போட்டு வீழ்த்துறது என்னுடைய வீரத்துக்கு இழுக்கு, அதனால நான் தர்மரோட சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்ட அந்த சல்லியனுக்கு ஆரம்பத்திலேயே நம்ம சொன்னதை கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் மேற்கொண்டு எதுவும் சொல்லாம தேரை ஓட்டிக்கிட்டு போர்க்களத்துக்குள்ள அழைச்சிட்டு போறான். இந்த சல்லியன் கர்ணனை அழைச்சிட்டு போறான். அதுக்கு அடுத்து கர்ணனையும் அர்ஜுனனும் கர்ணனும் நேரடியா சந்திக்கிறாங்க. அந்த சண்டையும் மிக உக்கிரமா நடந்துகிட்டு இருக்கு. பயங்கரமான ஒரு சண்டை. கொஞ்சம் கொஞ்சமா கர்ணனுடைய கரம் ஓங்கிக்கிட்டே வருது. அர்ஜுனன் வலு விழுந்துகிட்டே வர்றான். அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துலதான் கர்ணன் பிரம்மாஸ்திரத்தை தொடுக்கிறதுக்கு தயாராகிறான். சல்லியனும் ஆலோசனை சொல்ற, பாரு அர்ஜுனன் கொஞ்சம் கொஞ்சமா கலைப்படைஞ்சுக்கிட்டே வர்றான், இந்த சமயத்துல உன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை நீ விட்ட அப்படின்னா அர்ஜுனன் நிச்சயமாக இறந்துடுவான் அப்படின்னு சல்லியன் யோசனை சொன்னான். அதை கேட்டு கர்ணனும் அந்த பிரம்மாஸ்திரத்தை தொடுக்க ஆயத்தமானான்.
அப்பா இப்பயாவது நம்ம சொன்ன கேட்டானே அப்படின்னு சல்லியன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த கர்ணன் வந்து பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறத பார்த்தான். அந்த பிரம்மாஸ்திரத்தை குறி வைக்கும் போது அந்த சல்லியன் வந்து அர்ஜுனுடைய நெஞ்சுக்கு குறி வைக்கிறத அர்ஜுனுடைய கழுத்துக்கு குறி வைக்கிறத பார்த்தான் இந்த சல்லியன். அப்ப வந்து கர்ணன் கிட்ட சொல்றான், அதாவது நீ வந்து அவனுடைய கழுத்துக்கு குறி வைக்காத, அவனுடைய நெஞ்சுக்கு குறி வை. அந்த பக்கம் கிருஷ்ணன் இருக்கான், ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணி அர்ஜுனனை காப்பாத்திடுவான், அதனால நீ வந்து அவனுடைய நெஞ்சுக்கு குறிவை அப்படின்னு சொல்லி சல்லியன் சொன்னான். அதுக்கு கர்ணன் வந்து சொன்னான், என்ன இருந்தாலும் அர்ஜுனன் வந்து ஒரு சிறந்த வீரன், அவன மாதிரி ஒரு வீரன் வந்து மார்புல அம்பு பட்டு துடி துடிச்செல்லாம் சாகக்கூடாது. நான் அவன் கழுத்துக்கு நேரம் அம்பு விட்டு அவன் கழுத்தை வந்து தலையை வந்து துண்டிச்சிடுறேன், ஒரு நிமிஷத்துல அவன் உயிர் போயிடணும், ஒரு வீரனுக்கு உண்டான மரணத்தை நான் அவனுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த சல்லியன் வந்து அதை கேட்டப்பையும் அந்த சல்லியனுக்கு ஒரு வருத்தமா இருந்துச்சு, என்னடா நம்ம சொன்னதை கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு வருத்தமா இருந்துச்சு. இருந்தாலும் எதுவும் பேசல. சரி நீ செய்ய அப்படின்னு சொன்னாராம். கர்ணனும் அதே மாதிரி அம்ப விட்டான். அந்த பக்கம் கிருஷ்ணன் வந்து தன்னுடைய காலால அந்த தேரை ஒரு அழுத்தவும் அந்த தேர் வந்து லேசா பூமிக்குள்ள பதிஞ்சுது. அப்போ அந்த கழுத்துக்கு குறி வைக்கப்பட்ட அம்பு அர்ஜுனனுடைய கிரீடத்தை மட்டும் தட்டிட்டு போயிடுச்சு. அர்ஜுனனுடைய தலை தப்பிச்சிருச்சு. இதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு சல்லியன் சொன்னானா. அப்பவும் கர்ணன் வந்து அப்பவும் சல்லியன் என்ன சொன்னா, நீ மறுபடியும் பிரம்மாஸ்திரத்தை விட இந்த முறையாவது நெஞ்சுக்கு குறிவை அப்படின்னு சொன்னான். அப்பையும் கர்ணன் என்ன சொன்னா, நான் வந்து என்னுடைய ஒரு முறை பயன்படுத்தின அஸ்திரத்தை இன்னொரு தடவை பயன்படுத்துறது வீரனுக்கு அழகில்ல, நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னானா. இப்போ சல்லியனுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. நீ வந்து நான் சொன்னதை நீ கேட்கவே மாட்டேங்கிற, நான் உன் நல்லதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ உன் இஷ்டத்துக்கு தான் போர் நடத்தணும்னு நினைக்கிற, உனக்கு பேர் கிடைக்கணும்னு நினைக்கிற, போர்ல ஒரு வெற்றி கிடைக்கும், கௌரவர்களுக்கு பக்கம் வெற்றி கிடைக்கணும்னு நீ நினைக்க மாட்டேங்கிற, இதுக்கு மேல நான் உனக்கு தேரோட்டியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தேரை விட்டு இறங்கி போனா சல்லியன். இப்ப அந்த சல்லியன் தேரை விட்டு இறங்கி போனதுக்கு அப்புறம் கர்ணன் வந்து தானே தேரையும் ஓட்டிக்கிட்டு போரையும் நடத்திக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்திக்கிட்டு, அப்போ அவனுடைய தேர் சக்கரம் ஒரு சகதியில சிக்கிருச்சு. அதை இறங்கி அவன் வந்து எடுக்க சக்கரத்தை அவனே விடுவிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணன் சொல்றாரு, நீ வந்து இப்ப அம்பு விட்டு கர்ணனை கொன்னுடு அப்படின்னு சொல்றாராம். அர்ஜுனனுக்கு இது பயங்கரமான ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. என்ன கிருஷ்ணா சொல்ற, அவன் வந்து இப்ப நிராயுத பாணியா கீழே இறங்கி அவன் வந்து தேர் சக்கரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கான், இப்படி நிராயுத பாணியா இருக்கிறவனா நான் எப்படி கொல்ல முடியும், இது மிகப்பெரிய ஒரு தர்மமே இல்லை, இது யுத்த தர்மத்துக்கு எதிரானது, இது நான் எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்டான். அதுக்கு கிருஷ்ணன் சொன்னான், உன்னால நேருக்கு நேரா மோதி கர்ணனை ஜெயிக்க முடியாது, நான் சொல்றத கேளு, நீ பம்பு விட்டு கர்ணனை கொன்னுடு அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணன். இது அர்ஜுனன் வந்து அவனுக்கு புரியுது, இது யுத்த தர்மத்துக்கு எதிரானது, ஒரு வீரனுக்கு அழகில்லை, நம்மள மாதிரி ஒரு வீரன் இப்படி செய்யக்கூடாது, எல்லாம் அர்ஜுனனுக்கு தெரிஞ்சாலும் இருந்தாலும் கிருஷ்ணன் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி அவன் சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு அம்பு விட்டு அந்த கர்ணனை நிராயுத பாணியாக இருந்த கர்ணனை அம்பு விட்டு கொன்னான் அர்ஜுனன். இப்போ யோசிச்சு பாருங்க, சல்லியன் கொடுத்த யோசனைகள் ரொம்ப காமனான ஒரு விஷயம்தான், யுத்த தர்மத்துக்கு எதிரானதுன்னு சொல்ல முடியாது, யுத்தத்துல எல்லாரும் செய்யக்கூடியதுதான். ஆனா கிருஷ்ணன் சொன்னது முற்றிலும் யுத்த தர்மத்துக்கு எதிரானது. அதை வந்து கர்ணன் வந்து கேட்கல, அர்ஜுனன் கேட்டான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சல்லியனுக்கு வந்து ஏன் கர்ணன் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறது புரியல. நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற ஒரு ஈகோ சல்லியனுக்கு இருந்துச்சு. கர்ணன் வந்து அதை கேட்காம இருந்ததுக்கான காரணம் கர்ணனுக்கு தெரியும். ஏன்னா அவனை வந்து தன்னுடைய தாய்க்கு அவன் கொடுத்த 2 வரங்கள், தன்னுடைய தம்பிகளை எதிர்த்து போரிடுறோம் அப்படின்றப்பையும் அவன் கடைபிடிச்ச அந்த தர்மம், அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு கர்ணனுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ஆனா அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொன்னது யுத்த தர்மத்துக்கு எதிரானது, ஒரு வீரனுக்கு அழகில்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் கிருஷ்ணன் சொன்னா தனக்கு பிடிக்காததாக இருந்தாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு நம்பி அதை செஞ்ச அர்ஜுனன், அதுதான் அவனுக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துச்சு. இதே மாதிரிதான் நமக்கும் லைஃப்ல நாம வந்து அவங்க ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்கன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியாத ஒரு இடத்துல நம்ம இருப்போம். பட் இருந்தாலும் அவங்க சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குங்கிற அளவுக்கு நம்பிக்கையை நாம வச்சுட்டு நம்ம முடிவுகள் எடுத்து அந்த ரிலேஷன்ஷிப்பை மூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லா ரிலேஷன்ஷிப்பும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஏன் அவங்க அதை கேட்கல, ஏன் அதை செய்யல அப்படிங்கறது தெரியறதுக்கான ஒரு நாள் காலம் நமக்கு வந்து சேரும். அன்னைக்கு வந்து நம்ம அதை புரிஞ்சுக்குவோம். அது வரைக்கும் அதை பத்தி யோசிக்காம நாம மேற்கொண்டு நகண்டு போகணும். அந்த நேரத்துல அவங்க சொன்ன ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இந்த மாதிரி எப்படி அர்ஜுனன் கிருஷ்ணனை நம்பினானோ அதே மாதிரி நம்மளும் அந்த உறவு மேல நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நம்ம லைஃபை மூவ் பண்ணா நிச்சயமா அந்த ரிலேஷன்ஷிப்பும் ஸ்ட்ராங்கா இருக்கும். பை டைம்
அதுக்கான நம்ம கேள்விக்கான பதில் நமக்கு வந்து சேர அவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இதை ஃபாலோ பண்ணனா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி அது பேரண்ட்ஸ் குழந்தைகளா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், சிப்ளிங்ஸா இருக்கட்டும், எல்லா உறவுகளும் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய இந்த ஒரு அழகான கதை தான் மகாபாரத கதை. இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தடம் பதிப்போம்.